ஏண்டி சாதம் போட்டுக்கோடி கொஞ்சம். போட்டுக்கிறேன்க்கா போட்டுக்கிறேன். பாடு லாலிபப். என்னங்க சாப்பாடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன். என்னடி நோண்டிக்கிட்டு இருக்க? சாப்பாடு சாப்பிடாம பிளேட் ஏண்டி நோண்டிக்கிட்டு இருக்க? ஆஹா, அக்கா இந்த நோன்றத பத்தி கேட்டாளா? சாப்பிடுறேன்க்கா சாப்பிடுறேன். மச்சினிச்சி எங்க இருக்காளா? மச்சினிச்சி மாமா வா, வெளியில போலாம் வா. சரி மாமா. என்ன மாமா, நீங்க மட்டும்தான் எந்திரிச்சிங்களா இல்ல கீழே உங்க பாய் ஃப்ரெண்டும் எந்திரிச்சாச்சா? அப்ப நீ நோண்டுன என்ன? இப்போ உன் கீழே கேர்ள் ஃப்ரெண்டு என் கீழே இருக்கிற பாய் ஃப்ரெண்ட நோன்றா. இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் இன்ஸ்டா. ஒரு மணி நேரம் வேலை செய்யறவன்ல அவனால ஆத்திரத்தை அடக்க முடியுமா சொல்லு? உண்மையை சொல்லணும்னா அப்ப நீ நோண்டனப்பவே என் கீழே இருக்க பாய் ஃப்ரெண்டு எப்பவோ எந்திரிச்சிட்டான். நான் அப்படி நோண்டது கூட உன்னோட இந்த பாய் ஃப்ரெண்ட எழுப்பி விடுறதுக்கு தான் மாமா. நீ என்ன மாமா மாமான்னு சொல்லும் போதெல்லாம் கீழே என் பாய் ஃப்ரெண்டுக்கு பர்னிங் ஸ்டார்ட் ஆகுதுரி. அந்த பர்னிங் தான் கீழே இருக்கிற என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பலம். இன்னைக்கு என் கீழே இருக்கிற பாய் ஃப்ரெண்டு உன் கீழே இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்ட நோண்டி நோண்டி கிள்ளி கிள்ளி ரத்தம் வர வைப்பான் பாரு. என் கீழே இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உன்னோட ஒரு மணி நேரம் பாய் ஃப்ரெண்ட் கூட என் கேர்ள் ஃப்ரெண்டு நல்லபடியா விளையாடணும் மாமா. என் கீழே இருக்கிற பாய் ஃப்ரெண்ட் பேட்டிங்கு உன் கீழே இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 6 4ன்னு தட தட நடிக்க போறா பாரு. பார்த்து சந்தோஷப்படு. உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படி தட தடன்னு 6 அடிச்சானா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சூப்பரா பவுலிங் பண்ணுவா மாமா.